இந்த வீடியோவில் வெறும் 5 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஆனியன் அவல் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை தமிழ்நாட்டில் அவல் உப்புமானும் வடநாட்டில் காந்தா போவான்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி வடநாட்டு ஸ்டைலில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளை அவல் 100 கிராம், வெங்காயம் 1, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, வறுத்த நிலக்கடலை 50 கிராம், சர்க்கரை 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மல்லித்தலை சிறிதளவு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். முதல்ல 100 கிராம் அவல் எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிறது சன்ன அவலாக இருந்தால் வெறுமனே கழுவி எடுத்தால் போதும், ஊற வைக்க தேவையில்லை. அடுத்ததாக 50 கிராம் வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், பொடிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1, நாலு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே வறுத்து எடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்குறதால இந்த ரெசிபியோட டேஸ்ட் தூக்கலாக தெரியுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கழுவி எடுத்து வச்ச அவலை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவல் சேர்த்த பிறகு வெறும் 2 நிமிஷத்துக்கு வேக விட்டாலே போதும், ரெசிபி ரெடி ஆயிரும். கடைசியாக பொடிசாக நறுக்கின மல்லித்தலையை கொஞ்சம் தூவி இறக்கினா டேஸ்டியான ஆனியன் அவல் ரெடிங்க. இந்த ரெசிப்பியில் வெங்காயத்துக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வேக வச்சு பிசைஞ்சு சேர்த்துனா உருளைக்கிழங்கு அவல் ரெடி பண்ணலாம். வடநாட்டில் இதுக்கு ஆலுப்போவான்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக ஒரு டிஃபன் செய்ய ஆசைப்பட்டால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூடங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.